கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களை வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த காலை பொழுதிலே உங்களை அதிகமாக அவர் ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் என்றென்றும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் தங்கியிருப்பதாக. சென்ற 4 பதிவிலே கர்த்தருடைய அடையாளங்கள் இந்த பூமியிலே எப்படி வெளிப்பட்டன, பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்கள் மத்தியிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட அந்த அனைத்து காட்சிகளும் இந்த கடைசி நாட்களிலே தேவன் எப்படி நிறைவேற்றிவிட்டார். அநேக அடையாளங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறிவிட்டது. அவர் எப்படி அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட வேண்டும், அவர் எப்படி மேக ஸ்தம்பத்தில் வெளிப்பட வேண்டும், அவர் மெசியாவாக எப்படி வெளிப்பட வேண்டும், அவர் கிறிஸ்துவாக எப்படி வெளிப்பட வேண்டும், அவர் இயேசுவாக எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அனைத்து விதமான காரியங்களும் இந்த பூமியிலே நிறைவேறிவிட்டது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்றும், இனி காலம் செல்லாதென்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின் பிரகாரம் தேவன் எல்லா விதமான அடையாளத்திலும் தேவன் இந்த பூமியிலே நிகழ்த்தி அவருடைய ஊழியத்தை தேவன் முடித்து வைத்து விட்டார். அநேக அடையாளங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் செய்திகளை வாசிக்கின்ற பொழுது தேடி தேடி வாசியுங்கள். அப்படி வாசிக்கின்ற பொழுது அந்த அடையாளத்தை உங்களால் காண்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இந்த காலை வேளையிலே தேவன் தாமே ஒரு பதிவை உங்களிடத்திலே பதிவு செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மோசேனுடைய மனைவி ஆகிய சிப்போராள் அவர்களை பற்றி சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஏன் சிப்போராள் தன் மகனுக்கு நுனித்தோலை வெட்டி விருத்தசேதனம் செய்து மோசையை காப்பாற்றினார், மற்றும் சிப்போராள் ஏன் வனாந்தரத்திலே மோசையுடன் யாத்திரையில் ஏன் நடக்கவில்லை என்பதை பற்றி சில காரியத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொன்று கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசைக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். இப்போ நீங்கள் பார்ப்பீரென்றால், மோசே எகிப்திலே ஒரு எகிப்தியனை கொலை செய்ததற்காக அவர் அங்கிருந்து பாலைவனத்தின் வழியாக அவர் ஓடி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால், இந்த மீதியான் தேசமாகிய அந்த தேசத்திலே எத்திரோ என சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அவர்கள் அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக சில வாலிபர்கள் வந்து தடை செய்கின்ற பொழுது மோசே அங்கே சண்டையிட்டு அந்த சகோதரிகளுக்கு அவர் அங்கே உதவி செய்கின்றார். அப்படி உதவி செய்கின்ற பொழுதுதான் அந்த 7 பெண்கள் மூலியமாக தன் தகப்பனிடத்தில் சொல்லப்பட்டு அந்த தகப்பன் அவரை இங்கு அழைத்துக் கொண்டு வாஸ் என்று சொல்கின்ற பொழுது மோசே அவரிடத்தில் கூட்டிட்டு வருகின்ற பொழுது மோசே அங்கு இருப்பதற்கு சம்மதிக்கின்ற பொழுது அவருடைய 7 குமார்த்திகளில் முதல் குமாரத்தியாகிய சிப்போராள் என சொல்லக்கூடிய அந்த பெண்ணை மோசேக்கு திருமணம் பண்ணி வைக்கின்றார்கள். அப்படி திருமணம் வைத்த பிறகு அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று ஒரு குமாரனை பெறுகின்ற பொழுது அவனுக்கு அந்த குழந்தைக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார்கள். மோசேக்கு மொத்தம் 2 மகன்கள். ஒன்று கெர்சோம், இன்னொன்று பார்ப்பீரென்றால் எலியேசர். அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 18வது அதிகாரம் 2 முதல் 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மோசையின் மாமனாகிய எத்திரோ
மோசையினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்ரோலையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். பாருங்கள், அப்போ மோசைக்கு 2 மகன்கள். மோசனுடைய மனைவி பேருதான் சிப்போராளாக என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த 2 மகன்களை மோசே சிப்பராளுடைய மூலியமாக அவர் அங்கே பெற்றெடுக்கின்றார். ஆனால் முதல் மகனை அவர் பெற்றெடுக்கின்ற பொழுதுதான் தேவன் அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். அப்போ இவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அவர் மலையின் மேல் செல்கின்ற பொழுது, தேவன் அங்கே மோசேக்கு தன்னை எரிகிற முட்செடியில் தேவன் காட்சி தருகின்றார். அப்படி காட்சி தருகின்ற பொழுது தேவன் மோசையை அழைக்கின்றார். என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்கப்படுகிறது, அவர்கள் எகிப்திலே இருக்கின்றார்கள். மோசே, உன்னை நான் அழைக்கின்றேன். என் ஜனங்கள் என்னை விடுதலை செய்து அங்கிருந்து நான் காண்பிக்கின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற கானதேசத்துக்கு நீ அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இரட்சகராக, ஒரு இனத்தான் மீட்பராக, ஒரு தேவனாக பாருங்கள் மோசையை தேவன் அங்கே அனுப்புகின்றார். அப்படி அனுப்பிக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால் மோசைக்கு தேவன் 2 விதமான அடையாளத்தை கொடுத்து அனுப்புகின்றார். முதலாவது அடையாளம் கோலினால் செய்யப்படுகிற அடையாளம். 2வது அடையாளம் தன் கையை எடுத்து மடியில போடுகின்ற பொழுது அது குஷ்டமாக மாறும். மறுபடியுமாக அந்த மடியில போட்டெடுக்கின்ற பொழுது அது சாதாரண கையை போல மாறும் என்று தேவன் மோசைக்கு அவர் அடையாளத்தை கொடுத்து தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் மோசை அழைக்கின்றார். அப்படி அழைக்கின்ற பொழுது தேவன் மோசனிடத்திலே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீரென்றால் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிரகாரம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்கள், தேவன் இறங்கி வருகின்றார். அவர் மோசையின் மூலியமாக அவர் இறங்கி வருகின்றார். மோசே அந்த காலத்திலே மனிதனாகவும் இருந்தான், தேவனாகவும் இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ மனிதனாக இருக்கின்ற பொழுது அவர் சிப்போரால் என சொல்லக்கூடிய மனைவியை திருமணம் பண்ணி அவர்கள் மூலியமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கின்றார். இது தேவன் மோசனிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. பிறகு தேவன் மோசையை சந்தித்த பிறகு மோசே அங்க பயப்படுறார். ஐயோ ஆண்டவரே, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னிடத்துல படைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுவும் இல்லாம எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தகுதியானவன் அல்ல சொல்லி தன்னுடைய 7 பலவீனங்களை மோசே தேவனிடத்திலே அறிக்கை பண்ணுகின்றார். பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு, பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம். வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 61வது ஆண்டு 11வது மாதம் 19ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில உங்களுக்கு நான் 69வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மோசே மனித பலவீனம் என்பதை நன்றாகவே கற்றறிந்தான். தேவன் தமது அழைப்பை அவனுக்கு கொடுக்கையில் அவன் அதற்கு எதிராக வாக்குவாதம் செய்யும் அளவிற்கு 7 விதமான பலவீனங்களை கொண்டவனாயிருந்தான். அந்த 7 பலவீனங்களையும் பற்றி யாத்திராகமம் முதல் பகுதியில் நீங்கள் படித்ததுண்டா? நான் அவைகளை இங்கு எழுதி வைத்துள்ளேன். நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
முதலாம் பலவீனம் அவனிடத்தில் செய்தி இல்லாத இருந்தது. இரண்டாவது பலவீனம் குறைவுள்ளவனாக இருந்தான். மூன்றாவது பலவீனம் பேச்சு வல்லமையில் குறைவுள்ளவனாய் இருந்தான். நான்காவது பலவீனம் தன்னை சரி செய்து கொள்வதில் குறை உள்ளவனாக இருந்தான். ஐந்தாவது பலவீனம் வெற்றி இல்லாதவனாக இருந்தான். ஆறாவது பலவீனம் ஒத்துக்கொள்ளாதவனாக இருந்தான். ஏழாவது பலவீனம் ஒரு கொலைகாரனாக இருந்தான். அப்போ தேவனிடத்துல, ஆண்டவரே என்னால முடியாது, நான் இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவனா இருக்கிறேன் சொல்லுகின்ற பொழுது, தேவன், நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன், என் வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது, நான் உன்னுடைய வாயாக இருப்பேன் என்று சொல்லி தேவன் மோசைக்கு தைரியத்தை கொடுத்து 2 விதமான அடையாளங்களை கொடுத்து, மோசே அக்கினி ஸ்தம்பத்தை முட்செடியில் எரிகிறதை பார்க்கின்ற பொழுது மோசையுடைய முகம் அங்கே மாற்றப்படுகிறது. தேவனுடைய எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் அங்கே மாற்றி போடுகின்றார். பிறகு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வளைந்து இருக்கின்ற கோலை தேவனிடத்தில் தருகின்ற பொழுது, தேவன் மோசனிடத்தில் கொடுக்கின்ற பொழுது, இதை நீ எடுத்துக்கொண்டு செல், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னுடைய சகோதரனை உனக்கு நான் உன்னுடைய வாயாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தேவன் மோசையை அங்கு அனுப்பி வைக்கின்றார். பாருங்கள், 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் 15 16 வாசிக்கிறேன். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாருங்கள், அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒரு இனத்தான் மீட்பராக, ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக, ஒரு தேவனாகத்தான் தேவன் மோசேயை எகிப்துக்கு அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது மோசே தன்னுடைய 7 விதமான பலவீனங்களை தேவனிடத்திலே அங்கே புலம்புகின்றார். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் எப்படி ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும்? நானே சரியில்லையே, நான் ஒருவனை கொலை செய்து விட்டுத்தானே நான் ஓடி வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது தேவன், நீ அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல்லு. நீ இல்ல ஆண்டவரே, எனக்கு சரியா பேசுறது, நீ ஒன்னும் கவலைப்படாதே, ஏன் நீ இப்படி பயப்படுகின்றாய் என்று தேவன் அங்கே மோசனிடத்தில் பேசி, உன் சகோதரனை உனக்கு தீர்த்தியாசக வைப்பேன். பாருங்கள், அப்ப மோசே எகிப்துக்கு போகின்ற பொழுது எந்த தன்மையில போகின்றார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வேத வார்த்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன், உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். இப்ப மோசே அங்க தேவனாக இருக்கின்றார், ஆரோன் தான் மோசைக்கு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். ஆரோனுக்கு தேவனே மோசையாக இருக்கின்றார். பார்வோனுக்கு தேவனாகவும் தேவன் மோசையை வைத்து விட்டார். அப்படி என்றால் எகிப்துக்கு செல்லுகின்ற பொழுது தேவன் சிப்பராளுடைய கணவனாக செல்லவில்லை. பாருங்கள், இங்கே தாங்க ஒரு நிகழ்ச்சி, மிகப்பெரிய நிகழ்ச்சி இங்கே மறந்திருக்கிறது. ஜனங்கள் கண்டு கொள்ளாதபடிக்கு தேவன் மோசைக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டார். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் பார்க்கிற தேவன் ஒரே ஒரு தீர்க்கதரிசியை தான் வைப்பார். 2 தீர்க்கதரிசியை எந்த காலத்திலும் தேவன் வைக்க மாட்டார். வேதாகமம் அப்படித்தான் போதிக்கிறது. அப்போ இங்கே நீங்கள் மோசையை தீர்க்கதரிசி சொல்லிவிட்டால் அப்போ ஆரோனும் தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. மோசையை நீங்கள் தேவன் என்று விசுவாசித்தால் மாத்திரம்தான் ஆரோனு மோசைக்கு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். வேதம் அப்படித்தான் போதிக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி,
பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். அதே தேவன் யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 16 சொல்லுகின்ற பொழுது, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்ப எகிப்துக்கு போகின்ற பொழுது மோசே தேவனாகத்தான் செல்கின்றார். சொந்த ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டு அவர் பாலும் தேனும் ஓடுகின்ற கானானுக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக தேவன் இறங்கினேன் என்று சொன்னார். அந்த இறங்கினவர், அந்த இருக்கிறவராக இருக்கிற என்று சொன்னவர் பாருங்கள் அங்கே மோசையாக நின்று விட்டார். அப்ப எகிப்துக்கு போகின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர் கழுதன் மேலே ஏற்றிக்கொண்டு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர் என்றால் அங்கே தங்கும்படியாக தேவன் அங்கே கிருபை செய்கின்றார். பாருங்கள், நான் மேல் வாசிக்கிறேன். உங்களுக்கு நான் யாத்திராகமம் 4ஆவது அதிகாரம் 19 முதல் ஒரு 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இது வாசிக்கின்ற பொழுது சில காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பின்னர் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரன் அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகின்றேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரத்தை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். பாருங்கள், இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று தேவன் மோசைக்கு கட்டளை கொடுத்து தேவன் மோசையோடவே தரித்து கொண்டார். வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரோல் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இந்த நிகழ்ச்சி தாங்க பார்ப்பீர் என்றால் சிப்ரால் அங்க நின்று கொண்டு தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்கின்றாள். அப்ப எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்குமே தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்பது பிறந்த ஆண் குழந்தைகளை அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்குக்கு விருத்த சேதனம் செய்தார். அப்ப இது ஒரு தகப்பன் அறிந்திருக்க வேண்டும். தகப்பன் தான் தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இந்த காரியத்தை அங்கே மோசே செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? பாருங்கள், மோசேய தேவன் எகிப்துக்கு தேவனாக அனுப்புகின்றார், இரட்சகராக அனுப்புகின்றார், ஒரு மீட்பராக அனுப்புகின்றார், இனத்தான் மீட்பராக அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது பாருங்கள், தேவன் மோசைக்குள்ளே தரித்து கொண்டார். ஆனால் அவர் சிப்பராளுக்கு புருஷனாக இல்லை. சிப்பராளுடைய மகனுக்கு அவராங்க அப்பாவாக இல்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்பராகத்தான் அங்கே கோலை கையில பிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அவர் தன் குடும்பத்தை மறந்துவிட்டார். தன் மனைவி அவர் மறந்துவிட்டார். அந்த எண்ணங்கள் எதுவுமே அவருக்குள்ள இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் தேவன் நான் இறங்கினேன் சொல்கின்ற பொழுது பாருங்கள், தேவன் மோசையாக நின்று விட்டார். அப்ப உடனே ஒரு தூதன் சிப்போராடத்தை பேசி, நீ உடனடியாக ஒரு கல்லை எடுத்து உன்னுடைய மகனுடைய நுனித்தோலை நீ வெட்டி போட்டுரு, அதுதான் இஸ்ரவேலுடைய புத்திரர்களுடைய அடையாளமாக இருக்கிறது, இல்லை என்றால் தேவன் மோசையை கொன்று போட்டு விடுவார் என்று தூதன் அங்கே எச்சரிப்பு தருகின்றான். உடனே என்ன செய்கின்றால், சிப்பராலோ அந்த கல்லை எடுத்து நுனித்தோலை வெட்டி போட்டு, நான் உன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட, பாருங்கள் 20 வசனம் வாசிக்கிறேன்,
அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். மோசைக்கு தான் யார் என்பதை அவள் அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கின்றேன், நான் உன்னுடைய மனைவியாக இருக்கின்றேன், இந்த மகனுக்கு நீங்கள் தான் வித்துசேதனம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை என்று பாருங்கள். அவள் கோபத்தோடு அறுத்து மோசனுடைய பாதத்தில் விழும்படியாக பாருங்கள் தூக்கி எறிகின்றாள். நீங்க என்னுடைய மாம்சமான புருஷன். பாருங்கள், அந்த இடத்துல பார்ப்பீர் என்றால் மோசே தேவனாக நிற்கின்றார். சிப்ரால் அங்கே கோவப்படுகின்றாள். அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு, பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலம். 61வது ஆண்டு 11வது மாதம் 19ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தி. உங்களுக்கு நான் அதிலே 67வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மோசே அதை உணர்ந்தான். மனித பலவீனம் என்னவென்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் அவனை வனாந்தரத்தின் பின்பகுதிக்கு அழைத்து சென்றார். இவையெல்லாம் என்னவென்பதை மோசே பார்த்துக் கொள்வதற்காக அவனை அங்கு அழைத்து சென்றார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவனுடைய 7 பலவீனங்களின் கர்த்தரிடத்தில் அவன் அறிக்கை செய்தான் என்பதை பார்த்தோம். பிறகு பாருங்கள், சிப்ரால் என்ற பெண்ணை தேவன் மோசைக்கு மனைவியாக கொடுத்தார். அவளும் கூட ஒரு முன் கோபக்காரி. ஆகவே அந்த வனாந்தரத்தின் பின்பக்கத்தில் அடக்க முடியாத அளவிற்கு இருவருடைய கோபமும் இருந்தது. எல்லாம் நல்ல விதமாக அமைந்திருக்க முடியாது என்று நான் யூகிக்கிறேன். பார்ப்பிரண்டால் சிப்ரால் என்ன செய்கின்றார்? ரொம்ப கோபப்படுகின்றாள். ஒரு மனிதனை எப்படி அடக்குவது என்று மோசேயின் மூளை அறிவின் மனத்தத்துவம் அவனுக்கு அதிகமாக கை கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் மோசே எகிப்திற்கு போகும் வழியில் அவனுடைய மனைவி சிப்போராலுக்கு இன்னுமாக அந்த முன்கோபம் இருந்ததை என்னால் காண முடிகின்றது. தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை மோசையின் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பாருங்கள், அப்ப என்ன செய்துட்டா இவோ? நீ என்னுடைய மாம்ச பிரகான புருஷன், இந்த கெர்சோம் சொல்லக்கூடிய மகன் உன்னுடைய மகன். நீங்கள் தான் ஆபிரகாம் ஈசாக்கு செய்தது போல வித்துசேதனம் நீங்கள் செய்ய வேண்டும், ஆனால் நீங்கள் செய்யவில்லை என்று பாருங்கள். அவள் அறுத்து அங்கு வீசுகின்றாள். ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒவ்வொருத்தரும் பார்ப்பீர் என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளமாகத்தான் வித்துசேதனம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே ஒரு மோசே ஒரு தகப்பனாக நின்று கொண்டு செய்வதற்கு பதிலாக செய்யவில்லை. பாருங்கள், ஏனென்றால் எகிப்துக்கு தேவன் அனுப்புகின்ற பொழுது தேவன் மோசையாகவே தன்னை திரை மறைத்துக் கொண்டார். ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக மோசே எகிப்துக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால் தான் பாருங்கள், அவர் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் தன் மனைவி செய்ய வேண்டிய காரியத்தையும் பாருங்கள் அவர் அங்கு கண்டு கொள்ளாமல் எல்லா சிந்தனைகள் பார்ப்பீர் என்றால் தேவன் சொன்ன வார்த்தையின் மீது அவர் வைத்திருந்தார். ஆனால் சிப்ராலோ கோபத்தோடு நின்று கொண்டு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், இல்லை என்றால் தூதர் உங்களை கொன்று போட்டிருப்பார் என்று சொன்னார். நான் செய்துவிட்டேன் என்று பாருங்கள். அவர் கோபத்தோடு அந்த நுனித்தோலை மோசனுடைய கால் பகுதியிலே அவள் அங்கே போடுகின்றாள். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏனென்றால் மோசேயை தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவர் அனாதியாக பரதேசியாக பாருங்கள் அங்கு வந்து இருக்கின்ற பொழுது எத்ரோன் மூலியமாக தன் முதல் மகளை அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்து 40 ஆண்டுகளாக நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர் கூட இருந்ததாக வேதம் போதிக்கிறது. ஆனால் தேவன் முச்சடியிலே மோசனிடத்திலே பேசி தான் யார் என்பதை மோசையை புரிந்து கொள்ளும்படியாகவும் மோசே தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்களை கழுதல் மேல் அமர வைத்து எகிப்துக்கு வழிநடத்துகின்ற பொழுது பாருங்கள், மோசே சிப்ராலுடைய புருஷனாகவோ அல்லது அந்த குழந்தைக்கு தகப்பனாகவோ அவர் அங்கு நடந்து செல்லவில்லை. அவர் கோலை கையில் எடுத்தவனை பாருங்கள், அவர் ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக, ஒரு இனத்தான் மீட்பராக, தேவனாக
ஆரோனை சந்திக்கும்படியாக, ஆரோனிடத்தில் தன் வார்த்தை சொல்லும்படியாக, பார்வனிடத்தில் தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்படியாக, அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகசியங்களை அடையாளங்களை அற்பு செய்யும்படியாக பாருங்கள், தேவன் மோசையை நியமித்துக் கொண்டிருப்பதனாலே மோசே அந்த சிந்தையிலே பாருங்கள் அவன் அங்கே கடந்து செல்கின்ற பொழுது, அந்த வார்த்தையாக செல்கின்ற பொழுது தன் மகனையும் தன் மனைவியும் அவரால் அங்கே நினைத்து பார்க்க முடியவில்லை. பாருங்கள், மேலும் ஒரு செய்தியில வாசிக்கிறேன். அதாவது கேள்விகளும் பதில்களும் சிஓடி வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 54வது ஆண்டு 1வது மாதம் 3ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட சிஓடி. அதிலே உங்களுக்கு நான் 45வது பேராவை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாக தேவன் அவனுடைய ஜீவனை எடுத்துவிட்டிருப்பார். அவர் அவனை கொல்ல பார்த்தார் என்று அவர் கூறினார். வேதவசனம் எவ்வாறு இருக்கிறது என்று கவனியுங்கள். வழியிலே தங்கும் இடத்திலே கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்ரோல் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அது சரி. இப்பொழுது தேவன் மகனை கொல்ல பார்க்கவில்லை. தேவன் அந்த ஒன்றும் அறியாத சிறு குழந்தை என்ன செய்வதென்று அறியாதிருந்தது. அது ஒன்றும் அறியாத ஒன்றாகும். ஆனால் காரியம் என்னவெனில், அந்த குழந்தையின் தகப்பன் விருத்தசேதனம் என்னும் அடையாளத்தின் கீழ் இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க குழந்தையுடன் சென்று கொண்டிருந்த அவன், ஆனால் இன்னுமாக தன்னுடைய சொந்த மகனுக்கு விருத்தசேதனம் பண்ணப்படாமல் இருந்தது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய புத்திரராக சொல்லப்படுகிற அந்த அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்க செல்கின்றார். விருத்தசேதனம் செய்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை மீட்க செல்ல தேவன் மோசே தெரிந்து கொண்டிருந்தால் கூட மோசேயுடைய மகன் அங்கு விருத்தசேதனம் செய்யப்படவில்லை. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க குழந்தையுடன் சென்று கொண்டிருந்த அவன், ஆனால் இன்னுமாக தன்னுடைய சொந்த மகனுக்கு விருத்தசேதனம் பண்ணப்படாதிருந்தது. பாருங்கள், ஆகவே சிப்போரால் அதை அந்த நுனித்தோலை ஒரு கல்லை கொண்டு அறுத்து கீழே எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இது தாங்க அங்க நடந்த நிகழ்ச்சி. அவர் அங்க தேவனாகத்தான் சென்று கொண்டிருந்தார். விருத்தசேதனம் செய்து கொண்ட எகிப்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களை மீட்கும்படியாக சென்று கொண்டிருந்த அவர் தன்னுடைய மகனுக்கு விருத்தசேதனம் செய்வதற்கு அவர் அங்கே செய்யவில்லை. ஏனென்றால் அவர் சிப்பராளுடைய புருஷனாக அங்க நிற்கவில்லை. தன் குழந்தைக்கு தகப்பனாக நிற்கவில்லை. அவர் இஸ்ரவேலின் இரட்சகராக நின்று கொண்டிருந்தார். இஸ்ரவேலின் அடிமைத்தனமாக இருந்த பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பராக நின்று கொண்டிருந்தார். அந்த காலத்தில் தான் நீங்கள் பார்ப்பீரென்றால் மோசே தன் மகனுக்கு விருத்தசேதனம் செய்வதற்கு அவரால் அங்கு முடியவில்லை என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் சிப்ராலோ நுனித்தோலை அறுத்து போட்டு, நான் உன்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட நீங்கள் என்னுடைய புருஷன் என்று மோசைக்கு தன்னை யாரென்றும் தன் மகன் யாரென்றும் மோசைக்கு சிப்பரால் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதேதான் அப்போஸ்தலர் நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டு சென்றார்கள். குடும்பங்களை விட்டு சென்றார்கள். சொத்து சுகங்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்கள், கர்த்தருக்கென்று அவர்கள் அங்கே சென்றார்கள். எரோமியா நீங்கள் பார்ப்பீர் என்றால், எரோமியாவே நீ திருமணம் பண்ணிக்கொள்ளாதே. பாருங்கள், எரோமியா தன் தேவனுக்காக திருமணம் பண்ணி கொள்ளாதபடிக்கு வார்த்தை சுமந்து கொண்டு வந்தார். பவுலை நீங்கள் பாருங்கள், தேவனை பவுல் தெரிந்து கொண்ட பிறகு பெரிய ஆசிரியராக இருந்தார், கோடீஸ்வரராக இருந்தார், கல்விமான்களாக அவர் இருந்தார். எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமான கமாலியன் கீழே படித்த ஒரு அறிவாளியாக இருந்தார், கோடீஸ்வரனாக இருந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்கள், தேவனுக்கென்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அதே போல் தான் பாருங்கள், மோசே தேவனுக்கென்று தான் பெற்றுக்கொண்ட கல்வி, அறிவு, ஞானம், ராஜா சொல்லக்கூடிய ஸ்தானம் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்கள், ஒரு பித்து பிடித்தது போல
தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாத்திரம் பாருங்கள் எகிப்து நோக்கி அவர் நடந்து கொண்டு வந்திருந்தார். அவரால் தன் மனைவி யார், தன் பிள்ளை யார், தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று அவரால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் ஒரு செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். செய்தியின் தலைப்பு, உறுதி கொண்ட பின் அக்கறை கொள்வீர்கள். வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 62வது வருடம் 6வது மாதம் 10ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 64வது பேரா முதல் கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ அவன் வழியில் சென்று கொண்டிருக்கின்றான். அது எப்படிப்பட்ட காட்சி என்று உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? சிப்போரால் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டு சிறு கெர்சோம் அவன் இடுப்பில் இருக்கின்றான். அவனுடைய தாடி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது. 80 வயதான அவன் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் வழுக்கை தலையுடன் கோணலான கோலை கையில் பிடித்தவனாய் அல்லேலூயா என்று சத்தமிட்டு கொண்டு கடமையை செய்ய எகிப்துக்கு செல்கின்றான். ஆம், அது உங்களை விசித்திரமாக நடந்து கொள்ளும்படி செய்யக்கூடும். அவன் விசித்திரமாக நடந்து கொள்ளும்படி செய்திருக்கக்கூடும். ஆனால் அவன் உறுதி கொண்டிருந்தான். ஏன் மோசே, நான் உன்னோடு செல்கின்றேன். உன் கையிலுள்ள கோலை கொண்டு என் ஜனங்களை விடுவிக்கப் போகிறேன். ஒரு சிறு கோணலான கோல் ஒன்றும் பெரியதாக காணப்படவில்லை. ஆனால் சகோதரனே, அவன் உறுதி கொண்டிருந்தான். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை அவனோடு கூட இருந்தது. தேவனுடைய வார்த்தை உன்னோடும் உனக்குள்ளும் இருக்கிறது என்பதை அறிந்திருப்பாயானால் நீ உறுதி கொள்ள முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்வார் என்று எபிரேய பிள்ளைகள் உறுதி கொண்டிருந்தனர். பாருங்கள், எபிரேய பிள்ளைகள் போல, அப்போஸ்தலர்களைப் போல, பவுலை போல எல்லோரும் எப்படியாக தேவன வார்த்தையை உறுதி கொண்டார், அதே போல பாருங்கள், மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக செல்கின்ற பொழுது தன் மனைவி, தன் பிள்ளையை அவர் அங்கே மறந்து விடுகின்றார். அதனால் தான் பாருங்க, மோசே செய்ய வேண்டிய காரியத்தை சிப்பரால் தன்னுடைய மகனுக்காய் நுனித்தோலை வெட்டி, அவன் இஸ்ரவேலுடைய வம்சம், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்தை பாருங்கள், அவள் நுனித்தோலை வெட்டி அங்கே போடுகின்றாள். ஏனென்றால் யாத்திரையில் ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் இஸ்ரவேலுடைய புத்திரராகத்தான் இருக்க வேண்டும். யாத்திரையில் ஒரு புறஜாதியான நடக்கவே முடியாது. வித்துசேதனம் இல்லாதவங்க யாருமே யாத்திரையில் நடக்க முடியாது. அவர்கள் கானானுக்கு போக முடியாது. பாருங்கள், அவர் யாத்திரையில போகின்ற பொழுது மோசே எத்திரோனை வரவைத்து தன்னுடைய மகனையும் இரண்டு மகனையும் சிப்பராலே நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவருடைய ஊருக்கு அவர் அங்கே அனுப்பி வைத்து விடுகின்றார். என் மாமனே, என் 2 மகன்களையும் என் மனைவியும் நீங்கள் கூட்டி செல்லுங்கள், எனக்கென்று கொடுக்கப்பட்ட வேலை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள், அவர்கள் அங்கே அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். அந்த யாத்திரை யாருக்குரிய யாத்திரை? அது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா பட்டிருக்கின்றவர்களை விடுதலை செய்யும்படியாக யாத்திரையாக இருந்தது. சிப்பராலோ அந்த அடிமைத்தனம் பண்ற இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராக இல்லை. சிப்ரால் என்பவள் யாராக்கின்றால் ஒரு புறஜாதியாக இருக்கின்றால், மீதியம் தேசத்திலே எத்ரானுடைய மகளாக இருக்கின்றால். ஆனால் தேவனுடைய ஜனங்கள், யாக்கோபுடைய 12 கோத்திரங்களில் பார்ப்பீர் என்றால் இஸ்ரவேல் எகிப்திலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட முதல் யாத்திரை தான் மோசேயின் மூலியமாக யாத்திரை நடைபெற்றது. அந்த யாத்திரை செல்கின்றவர்கள் வெறும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட 12 கோத்திர பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும். அந்நியர்கள் யாரும் வர முடியாது. பெலிஸ்தர்கள் யாரும் வர முடியாது. எமோரியர்களோ, ஏத்தியரோ, கானானியரோ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரையிலே கலந்து கொள்ள முடியாது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சொந்த ஜனங்களுக்கு தேவன் வைத்த யாத்திரையாக இருக்கிறது. ஆனால் மோசே தேவன் தெரிந்து கொண்டால், மோசேயின் மூலியமாக பிறக்கப்பட்ட குழந்தைகளையோ அல்லது மனைவியோ பாருங்கள், அவர் யாத்திரையில தேவன் நடக்க வைக்கவில்லை. அவர் அங்கே தன் மாமனாரை வரவழைத்து மாமனார் இடத்திலே பாருங்கள் அவர் அனுப்பி வைக்கின்றார்.
அந்த மாமனாரின் மூலியமாக, ஏன் மோசே இவ்வளவு நீ கஷ்டப்படுகின்றாய்? 100க்கு அதிபதி ஒருத்தர் தேர்ந்து கொள், 1000க்கு ஒருவர் தேர்ந்து கொள், 500க்கு ஒருத்தர் தேர்ந்து கொள், முக்கியமான அந்த மாத்திரை உன்னிடத்தில் வர வேண்டும், மற்றவெல்லாம் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். தேவன் மோசனிடத்தில் உன்னுடைய மாமனார் சொல்வதை கேளு மோசே என்று சொல்லி பாருங்கள். மோசைக்கு இருந்த பெரிய பாரத்தை தன் மாமனாரின் மூலியமாக தேவன் குறைத்து வைத்திருந்தார். இதனால் தாங்க தேவன் சிப்பராலை அனுமதித்து மோசையுடைய மகனுடைய நுனித்தோலை வெட்டும்படியாக, இல்லைனா மோசையை கொன்றுவேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பாருங்கள், மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனாகத்தான் இருந்தார், இரட்சகராக இருந்தார், மீட்பராக இருந்தார். ஆனால் தன் மனைவி பிள்ளைகளுக்கும் பாருங்கள், தகப்பனாகவோ புருஷனாகவோ அங்கே அவர் நிற்கவில்லை. நான் இறங்கினேன் சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், தேவன் மோசையாக நின்று விட்டார். மோசே குடத்துக்குள்ள போகின்ற பொழுது மோசே பார்ப்பீரென்றால் முக்காடு போடாமல் சென்றார். ஆனால் கூடத்துக்குள்ளிருந்து வெளியே வருகின்ற பொழுது, மோசே நீ முக்காடு போட்டுக்கோ, உன்னுடைய முகம் பிரகாசமாக இருப்பதனாலே ஜனங்கள் உன்னை யார் என்று கண்டு கொள்கின்ற பொழுது அவர்கள் மறுத்து போய்விட என்று தான் அவர்கள் யாத்திராகமம் 34 சொல்லப்பட்டு, அதை மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். 33 35 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 33 வாசிக்கிறேன். மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்த முதல் வெளியே புறப்பட்டு மடும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டு கொள்வான். பாருங்கள், அவன் முகம் அங்கே பிரகாசிக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பம் பாருங்கள் மோசையாக நின்று விட்டது. அவர் உள்ளே தேவனிடத்தில் பேசுகின்ற பொழுது முக்காடு போடாமல் இருந்தார். ஆனால் வெளியே வந்து தேவன் சொன்ன வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கின்ற பொழுது, மோசே நீ முக்காடு போட்டுக்கோ, ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற அந்த அக்னி ஸ்தம்பம், அந்த பிரகாசம் ஜனங்கள் கண்டு கொள்வார்கள், அதனால நீ என்ன பண்ற, முக்காடு போட்டுக்குன்னு சொன்னார். அதே மோசே 2வது ஊழியத்தை இந்த கடைசி நாட்களிலே பிரண்ணாமாக நின்று கொண்டு தன் கையை மடியில போடுகின்ற ஊழியத்தை பாருங்கள். தேவன் பிரண்ணாம் மூலியமாக இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக அடிமைத்தனமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் தன்னுடைய கை குஷ்டமாகிற அடையாளத்தை பாருங்கள். 2வது மோசையாகிய பிரண்ணாம் மூலியமாக தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். இந்த 2வது மோசே சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் பாருங்கள், இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த ஐடி ப்ளூ கலர்ல பிரணாமுடைய போட்டா இருக்கும், அதை தொடுங்கள். அது தொடுகின்ற பொழுது வீடியோஸும் வரும். அந்த வீடியோஸ்ல நீங்கள் உள்ள போந்து பார்ப்பீர் என்றால் 492 வீடியோஸ் இருக்கும். அதில் மோசே 2வது மோசையுடைய ஊழியத்தை பற்றி நான் செய்தியிலே போட்டிருப்பேன். அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரியிலே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்கள், சிப்ரால், இதனால் தான் சிப்ரால் தன் மகனுக்கு நுனித்தோலை வெட்டி போட்டால் தேவன் மோசையை தேவனாக நீக்க வைத்து விட்டார். தேவன் அங்கே மோசையாக நிற்பதனாலே தன் மனைவியோ தன் மகளையோ தன் மகனையோ பாருங்கள் அவர் கண்டு கொள்ளவில்லை. அதனால் தான் சிப்ரால் அங்கே நுனித்தோலை எடுத்து வெட்டி போட்டு மோசைக்கு முன்பாக தூக்கி இருந்தாள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்றால் தாராளமாக இந்த யூடியூபிலே என்னுடைய நம்பர் இருக்கிறது. நீங்கள் ஃபோன் செய்து வேத வார்த்தை கொண்டு என்ன விதமான கேள்வியை கேளுங்கள். வேத வார்த்தை கொண்டு, செய்தியை கொண்டு, பேராக்களை கொண்டு, வருடத்தை கொண்டு உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.